viewers, I'm Maitli. இன்னைக்கு 10th Maths Statistics and Probability ல example 8.9 நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க. Find the standard deviation of the data 2, 3, 5, 7, 8. Multiply each data by 4. Find the standard deviation of the new data. So first கொடுத்திருக்க வேல்யூக்கு standard deviation நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் into 4 பண்ண சொல்றாங்க. ஸோ ஒரு நம்பரையும் இன்ட்டு 4 பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மறுபடியும் ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ என்ன பண்ணலாம்னா நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூ நான் வந்து அசெண்டிங் ஆர்டர்லேயே அவங்களே கொடுத்ததுனால அதை அப்படியே எழுதிக்கிட்டு நான் ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ண போகிறேன். 2 2s are 4, 3 3s are 9, 5 5s are 25, 7 7s are 49, 8 8s are 64. ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்க வேல்யூவோட இன்ட்டு 4 பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஒன்று 4 பண்ணி நான் இங்கே எழுதிக்கிறேன். ஒரே டேப்லெட் காலமாக போடுறேன், எனக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால. ஸோ 2 4s are 8, 3 4s are 12, 5 4s are 20, 7 4s are 28, 8 4s are 32. ஸோ இதை மறுபடியும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணி எழுதணும். 8 8s are 64, 12 12s are 144, 2 2s are 4, 2 0. இப்போ 28 into 28லாம் நம்மளுக்கு தெரியாது, நம்ம வேல்யூ போட்டு பார்த்துக்கலாம். $784 வருது. அதே மாதிரி 32 into 32 1024 வருது. ஸோ இப்போ நான் இது எல்லாருமே வேல்யூஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். நான் சம்மேஷன் போட்டுடலாம், எல்லாத்துக்குமே சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர், சம்மேஷன் எக்ஸ் அண்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணால் 5 8 10 18 25 9 10 10 12 150 10 20 0 2 போட்டோம்னா 10 16 10 21 22 24. ஸோ எல்லாத்தோட டோட்டல் நான் இப்போ போட்டேன். ஜஸ்ட் ரெண்டுத்துக்குமே ஃபார்முலா ஒரே நேரத்தில் இந்த சைடுன்னு நான் போடுறேன். இதுக்கு வேல்யூ நான் இங்கே கண்டுபிடிக்கிறேன், மல்டிப்ளை பண்ணதுக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நான் இங்கே கண்டுபிடிக்கிறேன். ஸோ சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். சிமிலர்லி இங்கேயும் அதே தான் ஃபார்முலா, ரூட் ஆஃப் எக்ஸ் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ரூட் ஆஃப் 151 by 5 minus 125 by 5 the whole square. 5 3s are 15, 0.2 10, 5 2s are 10 minus 5 5s are 25, 5 square வந்து 25 ஆகிடும். இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 0.2 வரும், இங்கே 5.2 வருது. ஸோ 5.2னா 5.2க்கு நம்ம ரூட் எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் வந்து 2416 by 5 minus 100 by 5 the whole square. இப்போது 4 5s are 20, 8s are 40, 5 4s are 20, 6 are 40, 3s are 15, 1 0 5 2s are 10 minus இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். 5 2s are 10 20 20 into 20 வந்து 400. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரூட் 83.2. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூட் 83.2 வந்திருக்குங்களா? ஸோ இதுக்கும் எப்படி எடுக்கலாம், ரூட் எடுக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு மல்டிப்ளை பண்ணால் எப்படி வரும் அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது பாருங்கள், இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா ரூட் 52/10 எழுதிக்கிறேன் நான். பிகாஸ் எனக்கு வந்து இது வந்து
நம்ம இது இந்த மாதிரி பையில் 10 பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறதுனால பை 0 எழுதிட்டு எனக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால நான் இப்போ 52 வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுற பாருங்க. 2 2s are 4, 2 6 are 12, மறுபடியும் 2 13s are. இப்போ ரூட்டை விட்டு வெளியில் எடுக்குன்னா 2 2 இருந்தால் ஒரு 2 வெளியே வந்துடும் இல்லையா? ஸோ 2 ரூட் 13/10. அதாவது இது பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா 2 ரூட் 13/10னா 2 ரூட் 1.3 இருக்கா? ஸோ இது எனக்கு 2 ரூட் 1.3 வருது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே வாங்க, அதே மாதிரி சேம் ப்ரொசீஜரில் நான் இதையும் வந்து ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கிறேன். 2 கிடையாது, பாயிண்ட் கிடையாது, இப்போ 10 இருக்குது. ஸோ 832 நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். 2 4s are 8, 2 1s are 2, 2 6 are 12. ஏன்னா இங்கே 1 இருக்கும்போது மறுபடியும் 2 2s are 4, 2 8s are 16, மறுபடியும் 2 2 1 0 4, 2 5s are 10, 2s are 4, 2 26, 2 13. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 2 மறுபடியும் 2 2 மறுபடியும் 2 2. இப்போ பார்த்தீங்கன்னா 6 2 4 6. ஸோ 6 ரூட் 13 வருது. ரூட்டை விட்டு 6 வெளில வந்துடுது. 6 இங்கே 13/10 இருக்கா? இப்போ இது எப்படி எழுதலாம்? 6 ரூட் 1.3. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரூட் 1.3, இங்கே 6 ரூட் 1.3. அப்படின்னா என்னது? 4 into 2ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இதுக்கும் பாருங்க, இது 2 ரூட் 1.3, இது 4 மல்டிப்ளை பண்ணதுனால 4 இன்ட்டு அதே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் வருது பாருங்க. 4 நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இந்த சம்மில் ஸ்டார்டிங்கில் கொஸ்டினில் வந்து 4 மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கிறதுனால 4 இன்ட்டு அதே வேல்யூ தான் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்மளுக்கு இங்கே வருது. நீங்கள் ஜஸ்ட் 1.3க்கு மட்டும் நம்ம ரூட் எடுத்துக்கலாம். 1.3க்கு ரூட் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 1.3க்கு ரூட் எடுக்கிறேன் நான். 1.3க்கு 1 1s are, ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே நம்பர் இருக்கிறதுனால நம்ம 1 1s areன்னு போட்டுக்கிறேன் நான். 1 1s are 1. இப்போது டெசிமல் பாயிண்ட் இன்ட்டு 2 பண்ணிக்கோங்க. மேலேருந்து 2 நம்பர் இறக்கணும். இங்கே நம்பர் இல்லைன்னா 0 போட்டு நீங்கள் இறக்கலாம். ஸோ இப்போ 30 ஆகிடும். 1 into 2 போட்டிருக்கேன். இப்போ இங்கே போடுற நம்பரும் நம்மளுக்கு இங்கே போடுற நம்பரும் சேமாக தான் இருக்கணும். ஸோ 2 இருக்கிறதுனால 1 போட்டால் தான் கரெக்டாக வரும். ஸோ 21 into 1 வந்து 21 தான், 9 வரும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் போதும்னு நினைக்கிறேன் நான். இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 into 1.1 இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 2.2 வருது. சிமிலர்லி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் 4 2s are நம்மளுக்கு 8 வருது. 8 1s are 8, 8 1s are 8. இது அப்ராக்சிமேட்லி அவங்க புக்கில் ஆன்சர் வந்து 9 கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து ஒரு நம்பர் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு 8.8 வருது. இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் நம்ம ரூட்டுக்கு எடுக்கும் போது இது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஆன்சர் நம்மளுக்கு வந்துடும். பட் நான் ஒரு நம்பரோட ஸ்டாப் பண்ணதுனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமல் பாயிண்ட் 1ஓட ஸ்டாப் பண்ணதுனால எனக்கு 2.2 and 8.8 வருது. அதாவது இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் எனக்கு இங்கே வந்துருச்சு. அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ. இப்போ 4 2s are நம்மளுக்கு 8 வருது. 8 1s are 8, 8 1s are 8. இது அப்ராக்சிமேட்லி அவங்க புக்கில் ஆன்சர் வந்து 9 கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து ஒரு நம்பர் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு 8.8 வருது. இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் நம்ம ரூட்டுக்கு எடுக்கும் போது இது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஆன்சர் நம்மளுக்கு வந்துடும். பட் நான் ஒரு நம்பரோட ஸ்டாப் பண்ணதுனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமல் பாயிண்ட் 1ஓட ஸ்டாப் பண்ணதுனால எனக்கு 2.2 and 8.8 வருது. அதாவது இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் எனக்கு இங்கே வந்துருச்சு. அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ.